அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வகுப்பில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சென்ற வார பாடத்தை நம்ம நினைவூட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விடுகதை சொல்லட்டுமா தமிழம்மா? சொல்லுங்க தமிழம்மா. விடுகதை சொல்றதுனால என்ன பயன் தெரியுமா? மூளை அது நல்ல வேலை செய்யும். அதன் பிறகு சிந்திக்கிற ஆற்றல் வரும். நம்ம உடல் வலிமை பெறறதுக்கு எப்படி உடல் பயிற்சி செய்கிறோமோ, அதன் பிறகு நல்ல மனசு அமைதி பெறறதுக்கு எப்படி நம்ம தியானம் மெடிடேஷன் பண்ணுறோமோ, அதே மாதிரி தான் மூளை வளர்ந்து நல்ல சிந்திக்கிற ஆற்றல் வரணுன்றதுக்காக தான் இந்த விடுகதையெல்லாம் சொல்கிறது. சரியா? ரெண்டே விடுகதை தான். அதுக்கு விடைய நீங்கள் தான் சொல்லணும். சரியா? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் தமிழம்மா. உச்சியில் பாரம் சுமர்ந்திடுவான், உரசினால் தீயை தந்திடுவான். அவன் யார்? உச்சியில் பாரமாக இருக்கும், உரசிட்டாக்க தீ வந்துடும். அது எது? அவன் யார்? தீப்பெட்டி. தவறான விடை. தீப்பெட்டி இல்லை, தீ குச்சி. நன்று. இருந்தாலும் சிந்திச்சிருக்க, நீ யோசனை பண்ணியிருக்க. சரி, இப்போ ஆழ குழி தோண்டி அதிலே ஒரு முட்டை இட்டு அண்ணாந்து பார்த்தால் 90 முட்டை. என்னது அது? ஆழமாக குழி பறித்து அதில் ஒரு முட்டையை போட்டுடுவோம். அப்புறம் கொஞ்ச நாளில் திரும்பி பார்த்தாக்க மேலே 90 முட்டை இருக்கும். என்னது அது? மரம். தென்னை மரம். மிகச் சரியான விடை. பரவாயில்ல, வெறும் மரம்னு சொல்லிட்டேன், இருந்தாலும் அதற்கு சம்பந்தப்பட்டதாக தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சரி, பரவாயில்ல, நல்லா இருக்கு. எல்லாருக்குமே சிந்திக்கிற ஆற்றல் இருக்குது. சரி, இப்போ சென்ற வார பாடத்தில் ஏ வரிசையுடைய வாய்ப்பாடும் எழுத்து வரிசைகளும் சொல்லி கொடுத்தாங்க. உயிரெழுத்தாகிய ஏ என்ற ஒரு எழுத்தும் 18 மெய்யெழுத்துகளும் இணைந்து ஒற்றை கொம்பு என்ற குறியீட்டுடன் இணைந்து ஏ எழுத்து வரிசையை நமக்கு கொடுக்கிறது. சரியா? அதிலிருந்து 2-3 கேள்விகளை கேட்கட்டுமா? 3 தான், அதிகம் கிடையாது. முரளி, நீ எழுந்துரு. இறுதி பலகையில் இருக்கு இல்லையா, இறுதி வரிசையில். முரளி எழுந்துரு. இது என்ன சொல்லு? நனி. நன்று. அடுத்தது நந்தினி, நீ எழுந்திரி. இது என்ன சொல்லு? இங் கூட்டல் ஏ ஞே. சரி, அடுத்தது பிரியா, நீ எழுந்திரி. இது என்னன்னு சொல்லு? இது என்ன எழுத்து? பே. சரியான விடை. பரவாயில்ல, எல்லாருமே நல்ல வகுப்பை கவனிச்சிருக்கீங்க. இப்போ இந்த வாரம் என்ன சொல்லி கொடுக்க போகிறேன்னாக்க, சொற்கள். ஏ வரிசையினுடைய சொற்களையும் படம் பெயரையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். முன்னையெல்லாம் சொற்களை சொல்லும்போது அதை விடுபட்ட இடமாகவும் நம்ம எழுதிக்குவோம். சரியா? இப்போவும் அதே மாதிரி தான். சொற்கள்லேருந்து விடுபட்ட இடமும் வரும். அந்த சொற்களை இன்னும் உங்களுக்கு தெளிவு பிறக்கணுன்றதுக்காக தான் நான் இப்போ அந்த சொற்களையும் படம் பெயரையும் நான் உங்களுக்கு படத்தை இணைக்கிறேன். சரியா? படம் பெயரில் படம் வர்றது வேற. இப்போ சொற்கள்லையும் படம் பெயரை படத்தை நான் உங்களுக்கு கொண்டுட்டு வரேன். சரியா? பாருங்க. ஏ இன் எண். எண்ணுனாக்க நம்பர்ஸ். சரியா? ஏ இல் எள். அந்த இள்ளு உச்சரிப்பு மிக அவசியம். ஏ இல் எள். எள்ளுருண்டை, எள்ளு சாதம் அதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அதுதான் எள். பார்த்துக்கோ. மே இட்டி மெட்டி. திருமணமான பெண்கள்லாம் காலில் போட்டுக்குவாங்கல்ல, அதுதான் மெட்டி. மே இட்டி மெட்டி. கெண்டி. கெண்டின்றது அந்த காலத்தில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் கூட கெண்டியில் பால் குடிச்சிருக்கேன். பால் போட்டு அதில்லாட்டி கெட்ட காஃபியோ என்ன இருக்கோ அதை குடிப்பாங்க. அதை கொஞ்சம் ரொம்ப நேரமாக குடிச்சிட்டு உட்காந்துருப்போம் நாங்கள்லாம். அது இப்போ புழக்கத்தில் அதிகமாக இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாக்கா அடுத்த முறையை நான் உங்களுக்கு படத்தை காமிக்கிறேன். சரியா? கே இன் டி. கெண்டி. தெப்பம். தெப்பம்னா என்ன தெரியுமா? அதாவது எல்லா சிவன் கோயில், எல்லா கோயிலுக்கு எதிர்த்தாப்புல குளம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நிறைய இடத்துல குளம் இருக்கும். அந்த குளத்தில் நிறைய தண்ணி இருக்கும். நடுப்புற மண்டபம் இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த தெப்ப திருவிழா கொண்டாடுவாங்க. அந்த சாமி எல்லாரும் தூக்கிட்டு கீழே இறக்கி அந்த
தண்ணியில் 3 முறை வலம் வந்துட்டு அந்த மண்டபத்தில் உட்கார வைப்பாங்க. அதுக்கு பேர் தான் தெப்பம்னு பேர். மக்கள் யாரும் அங்கே போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா நீர் நிறைந்த பகுதி இல்லையா, அங்கே அனுமதிக்க மாட்டாங்க. எல்லோரும் இங்கேருந்தே பார்த்துக்கணும். சரியா? அதுதான் தே இப் ப இம் தெப்பம். சரி, அடுத்தது நெற்றி. நெற்றி என்னது? இது பொட்டு வைப்போம் இல்லையா, வீதியெல்லாம் வைப்போம் இல்லையா, அதுதான் நே இட் ட்ரீ, நெற்றி. சரி, அடுத்தது பாருங்க செங்கல். என்னது? செங்கல். வீடு கட்டுறதுக்கு பயன்படும் இல்லையா, செங்கல், அதுதான் சே இங் க இல், செங்கல். சரி, அதுக்கு பிறகு வெல்லம். வெல்லம் இந்த சக்கரை பொங்கல் பாயசம் அதுக்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதுதான் வெல்லம். இனிப்பாக இருக்குமே, இனிப்பு சுவையுடையது, அதுதான் வெல்லம். அந்த உச்சரிக்கும் போது வெல்லம் சாதாரணமாக உச்சரிக்கணும். சரியா? வே இல் ல இம், வெல்லம். சரி, இப்போ அடுத்தது படம்பெயர் பார்க்கலாமா? இதை எப்படி எழுதணுன்றத தமிழம்மா புகைப்படம் எடுத்து இதோட இந்த மூளையில் உங்களுக்கு நான் குறிப்பிட்டிருக்கேன். அதன்படி தான் நீங்கள் எழுதணும். சரியா? ஒரு பக்கத்தை எடுத்தீங்கன்னாக்க அந்த விளிம்பு இருக்கு இல்லையா, மார்ஜின், அதுக்கு முன்னாடி இன்றைய தேதியை குறிப்பிட்டுக்கணும். விளிம்பு மார்ஜினுக்கு பிறகு 4 விரல் இடைவெளி விட்டுட்டு பாடத்துடைய தலைப்பு, பாடம் 3, அப்புறம் ஒரு கோடு விட்டுட்டு மறுபடியும் அந்த பாக்கு நேராக ஏ வரிசை, அதன் பிறகு ஒரு கோடு விட்டுட்டு விளிம்பு இருக்கு இல்லையா, மார்ஜின், அதுக்கு முன்னாடி ஆ அப்படின்னு போட்டுட்டு சொற்கள் விடுபட்ட இடம் அப்படின்னு எழுதிட்டு மறுபடியும் ஒரு கோடை விட்டுட்டு அழகாக 1 2 3 அந்த மாதிரி எவ்வளவு சொற்கள் இருக்கோ அதை எல்லாத்தையும் ஒரு கோடு விட்டு ஒரு கோடு எழுதணும். அதே மாதிரி தான் அடுத்த பக்கத்துக்கு போயிட்டு அன்றைய தேதியை போட்டுட்டு படம்பெயர், அப்புறம் மொழிபெயர்க்க, கோடிட்ட இடம், அதெல்லாம் எப்போ வருதோ அதெல்லாம் அந்தந்த தேதியில் தான் நீங்கள் தேதியை போட்டுட்டு அழகாக ஒரு கோடு விட்டு ஒரு கோடு விட்டு அழகாக 2 விரல் இடைவெளி விட்டு எழுதணும். தலைப்புக்கு மட்டும்தான் 4 விரல் இடைவெளி. சரியா? சரி, இப்போ அடுத்தது படம்பெயர் பாருங்க. இது என்னது? இது கிறித்துவ தேவாலயத்திலலாம் வைப்பாங்க இல்லையா? கிறித்துவ தேவாலயத்தில் என்ன வைப்பாங்க? வழக்கு தமிழம்மா. நீங்கள் சொல்லுங்க. அசோக் எழுந்திரி, நீ சொல்லு. இது என்னது? கிறித்தவ தேவாலயத்தில் என்ன வைப்பாங்க? அதான் சர்ச்சு, மெழுகுவர்த்தி. அதான் இப்போ மின்சார சமயத்தில் துண்டிக்கப்பட்டாக்க உடனே நம்ம மெழுகுவர்த்தியை தானே தேடுறோம். மே ரு கு, மெழுகு. அடுத்தது பாருங்க வெடி. என்னது அது? வெடி எப்போ வைப்பாங்க? தீபாவளி போது வைப்பாங்க இல்லையா, தீபாவளி போது வைப்பாங்க. சாமி ஊர்வலம் வரும் இல்லையா, தேர் திருவிழா, அப்போ வைப்பாங்க. அப்புறம் நிறைய ஊர்வலத்துலலாம் கூட இப்போ வைக்கிறாங்க. வே டி, வெடி. அடுத்தது பாருங்க டி, பே இட் டி, பெட்டி. அந்த காலத்துலலாம் இருக்கும், நிறைய பெட்டி வகைகள் இருக்கும். பணப்பெட்டி இருக்கும், நகை பெட்டி இருக்கும், பாத்திர பெட்டி இருக்கும். ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை. சரியா? பே இட் டி, பெட்டி. எறும்பு, ஏ ரு இம்பு, எறும்பு. நெருப்பு, நே ரு இப்பு, நெருப்பு. சரியா? இப்போ இந்த வகுப்பில் படம்பெயரும் சொற்களும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதை தவிர இன்னும் நிறைய சொற்களை இங்கே கொடுத்துருக்கேன், படிச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்ததுலேருந்து ஒரு 2 சொற்களை மட்டும் கேட்கட்டுமா? பிரதிபா வாங்க. கேளுங்க தமிழம்மா. என்ன சொல்லிது? படியுத. வெள்ளம். நனி நன்று. உச்சரிப்பு தவறாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வெள்ளம் அப்படின்னு தான் சொல்லணும். வெள்ளம் அழுத்தி சொல்லக்கூடாது. சரியா? வெள்ளம்ல அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே நான் கேட்ட வினாக்களுக்கு சரியான விடை சொல்லிட்டீங்க. சரியா? இப்போ நான் உங்களுக்கு என்ன தெரியுமா வீட்டு பாடம் கொடுக்க போகிறேன். உனக்கு தெரிந்த ஏ ஓசை சொற்களை நான் சொல்லி கொடுத்ததா இருந்தாலும் சரி, நீயா எழுதுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே 2 முறை எழுதி அதை புகைப்படம் எடுத்து எனக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பி வைங்க. சரியா? நன்றி மாணவர்களே, வணக்கம். மீண்டும் அடுத்த வகுப்பில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.